ஒரு ஏசப்பா வர்றாரு, பின்னாடி நிக்கிற உங்க கையை பிடிக்கிறாரு, நீ வா உன்னை முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். ஆமென். கர்த்தர் தான் சொல்றாருல்ல, நீங்க வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு இல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகும்போது நீ முன்னாடி வந்து உட்காராத, நீங்க எங்க உட்காருங்க, நீங்க பின்னாடியே உட்காருங்க. ஆனா அந்த வீட்டில் இருக்கிற ஓனர் வந்து உங்க கரத்தை பிடிச்சு உங்களை எங்க கொண்டு வந்துருவாரு, நீங்க இங்க உட்காரக்கூடாது, நீங்க எதுக்கு உட்காரணும், நீங்க இங்க உட்காரக்கூடிய ஆளுன்னு உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு ஏசப்பா சொல்லி இருக்காருல்ல. அப்போ எந்த இடத்துல போனாலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து நீங்களா முன்னாடி போக கூடாது, நீங்களா முன்னாடி நிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. சிலர் வந்து ரொம்ப இதுல வந்து இதுவா இருப்பாங்க, அப்படின்னா மைக்க பிடிக்கணும், இது தவறாக அல்ல. ஸோ அந்த எதுக்கு எடுத்தாலுமே பேதுருவை போல எல்லாத்துலயுமே முன்னாடி நிக்கணும்னு நினைச்சு, ஆனா கடைசியில் அவர்களால் நிற்க முடியாது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜோம் பண்ணுங்க, ஆனா நீங்க ஒதுங்கி கூட நில்லுங்க. நீங்க பின்னாடி செலக்ட் பண்ணுங்க. அப்படி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நீங்க முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க ஒதுங்க. நீங்க பின்னாடி அப்படியே மறைக்க நான் சொல்லுகிறேன், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாங்க. நீங்க கர்த்தருக்குள்ளதானே இருக்கிறீங்க. இந்த ஒரு சுபாவம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே வரணும். உலகத்தில்